ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 36 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் அந்த காட் ஆஃப் பேட்டில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் டாமினேஷன் அவனோட டென்டக்கல் மூலமாக அவனை கொலை பண்ண பார்த்து முதல்ல ஒன்றை கொண்டுட்டு அதுக்கப்புறம் சங்க கொல்லண்டான்னு சொல்ல அதை கேட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் முதுகில் குத்திட்டு அப்படின்னு சண்டைக்கு போக நம்ம ஹீரோ சங்க மறந்துட்டு அவனுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த இடத்துல கடவுள் எல்லாம் சண்டை போடுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா என்ன மறந்துட்டு உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போடுறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காட் ஆஃப் டார்க்னஸ் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்துல காட் ஆஃப் டார்க்னஸோட பவர் வர மாதிரி இருக்கும். ஆனா அங்க வந்து நிக்கிறது கேத்ரின் தான். ஆனா கேத்ரினோட உடம்புக்குள்ள இருக்கிறது காட் ஆஃப் டார்க்னஸ். கேத்ரினோட உடம்பு ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து இங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, நான் ஒன்றும் உன்னோட எனிமி கிடையாது, உனக்கு உதவி பண்ண தான் இங்கே வந்திருக்கேன், நீ போக போக இதை புரிஞ்சுக்குவே அப்படின்னு பேசுறதை கேட்டு நம்ம ஹீரோவோ இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க, எப்படி கேத்ரினோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த காட் ஆஃப் டாமினேஷன் சம்மன் பண்ண மேஜிக் உல்ஃப் பீஸ்ட்டை காட் ஆஃப் டார்க்னஸ் அவங்களோட டார்க்னஸ் பவர் மூலமா அதை அப்படி கட்டி போட்டு டார்க்னஸ்குள்ள அப்படி இழுத்து போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் டாமினேஷன் இது எப்படி சாத்தியம், ஏன்சியன்ட் அதாவது பழங்காலத்து கடவுளான இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இந்த காட் ஆஃப் டார்க்னஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகும் போது காட் ஆஃப் டார்க்னஸ் அங்கே இருக்க அந்த நேச்சர் காடை அப்படி கட்டி போட்டு அந்த உல்ஃபை எப்படி அந்த டார்க்னஸ்குள்ள இழுத்து போட்டாங்களோ அதே மாதிரி இழுத்து உள்ள போட அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எப்படி சாத்தியம், இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னா நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அந்த காட் ஆஃப் டாமினேஷன் ஒரு வெட்டிட்டு அந்த பக்கம் போய் நிற்கும் போது அந்த காட் ஆஃப் பேட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஏன்சியன்ட் காட் ஆஃப் டார்க்னஸ் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, அவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ நீ ஒன்னும் கடுப்பாகாத, நான் தான் உன்னோட ஆப்பனண்ட், என் கூட சண்டைக்கு விட நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து நீட்டுறதை பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் ஆரம்பிக்கலாம்டா சண்டையை, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், காட் ஆஃப் பேட்டில் கிட்டே உன்னோட திமிரை காட்டுறியான்னு அவன் இதுக்கு முன்னாடி அந்த வேம்பயர் கிங் பவரை யூஸ் பண்ணா பாருங்க, சுனாமி ரத்தம், அந்த சுனாமி ரத்தத்தை இப்போ கொண்டு வருவான் பாருங்க. ஏன்னா அந்த காட் ஆஃப் பேட்டிலோட அந்த சிசிய போல தானே அந்த வேம்பயர் கிங்கு, அதனால தான் இந்த பவர் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இங்க பார்த்தா அந்த காட் ஆஃப் பேட்டில் அவனோட அந்த பவர் சுனாமி ரத்தத்தை கொண்டு வர அதை பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பழைய டெக்னிக், இது இன்னும் என் மேல ஒர்க் ஆகும் நீ நினைக்கிறியா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளட் கல்டிவேஷன் ஸ்கில் மூலமா அந்த ரத்தத்தை ஃபுல்லா நம்ம ஹீரோ ஒரே வரல உறிஞ்சு எடுத்துருவாரு. உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காட் ஆஃப் பேட்டில் பார்த்து டேய் நீ இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கியா, என் கூட சண்டை போடுறதுக்கு இன்னும் நல்லா நீ ஏதாச்சும் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கிண்டல் பண்றத அவன் காட் ஆஃப் பேட்டில் டேய் நீ ஓவரா பேசிருக்க, கேவலம் இந்த டவர்ல இருந்து கிடைச்ச ஸ்கில்லை வச்சு என்கிட்டே நீ மோதுறியா, நான் காட் ஆஃப் பேட்டில் இப்போ என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் அவனோட அந்த டிவைன் பவர் அதாவது கடவுளோட சக்தி இருக்கு பாருங்க, அது அவன் தியாகம் பண்ணிக்கிறான். தியாகம் பண்ணி நம்ம ஹீரோவோட அந்த கடவுளோட சக்தியை அப்சர்வ் பண்றான் பாருங்க. நம்ம ஹீரோட கடவுளோட சக்தி அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ நான் அவனோட கடவுளோட சக்தியை ஃபுல்லா எடுத்து உன்கிட்ட சண்டை போட போறேன், நீ இதை எப்படி சமாளிக்க போறன்னு பார்க்கலாம்னு சொல்லி அவனோட கடவுளோட பவர் ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் சண்டை போட போவார் பாருங்க. நேருக்கு நேராக அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை டார்ஜ் பண்ணலாம் நினைக்கும் போது அட்டாக் நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துரும், ரத்தம் தெரிக்கும். அதை பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் நான் தான் சொன்னல நீலாம் வேஸ்ட், உன் கடவுளோட பவர் உங்ககிட்ட இல்லைனா நீ ரொம்ப ஸ்லோவாயிருவ, இப்போ நான் உனக்கு வலி மிகுந்த சாவை கொடுக்க போறேன், நீ துடிச்சு சாக போறாடான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு டேம்ஜின் வூ நம்ம ஹீரோ கிட்ட மச்சி அவ்வளவுதான் நீ சாக போறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஆனா அந்த காட் ஆஃப் பேட்டில் சொல்லிட்டு இருப்பான் டேய் நீ வார்த்தையை விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா விட்டுருக்கணும், இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை விட போற, அதுவும் ஏன் கையால சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த கடவுளோட சக்தி அவங்ககிட்ட இருக்கும், அது டக்குன்னு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவனை பார்த்து டேய் அடுத்தவனோட பவரை நீ அசால்ட்டாக எடுத்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நினச்ச, அது எப்படி இருந்தாலும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அது என்ன மீறி எங்கேயும் போக முடியாதுடா, காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு இது கூட உனக்கு தெரியலையே, சரி நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி என்னோட கடவுளோட சக்தியை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த கடவுளோட சக்தியை திரும்ப எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காட் ஆஃப் பேட்டில் நம்ம ஹீரோவை பார்த்து டே சங்கு இது இதோட முடியல, நான் எப்படியாச்சும் திரும்ப வந்து உன்னை கண்டிப்பா கொல்லுவேன்டா அப்படி சொல்லி கத்துறது கேட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோ நீ ரொம்ப சத்தம் போடுற, எனக்கு சத்தம் போட்டா சுத்தமா பிடிக்காதுன்னு அவன் தலையை ஒரு வெட்டி போட்டு தள்ளிடுறாரு. அவன் செத்ததுக்கு அப்புறம் ஹோலி மேஜிக் கிறிஸ்டல்னு ஒன்று கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எண்டர்சனானு ஒன்று கிடைச்சிருக்கும், இப்போ ரெண்டாவது அவனு கிடைச்சிருக்கு. அப்படி நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அங்கே டார்க்னஸ் ஆஃப் காட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் நீயே எல்லாத்தையுமே பண்ணிட்டியே, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்க நான் நினச்சதை விட, ஆனால் இங்கே பாரு உன்னோட ஹோலி கிறிஸ்டல் என்கிட்டயும் ஒன்று இருக்குது, இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மற்ற காடு எல்லாத்தையுமே கொண்டு அந்த ஹோலி கிறிஸ்டலை நம்ம ஹீரோட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா என்கிட்ட கேட்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோவோ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, ஆமாம் நான் இந்த டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலானவனா, என்ன நீங்கள் உங்களோட தூதராக எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா, எனக்கு இங்கே ஸ்பெஷலாக ஒரு கவனிப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ்ஸு இதே ஸ்ட்ரைட்டாக கேட்டியா, சரி நான் உனக்கு சொல்கிறேன்,
இந்த டவர்ல உனக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நானும் எனக்கு நீ அசிஸ்டண்டா வர்றதை தான் விரும்புறேன். அது மட்டும் இல்லாம அந்த டவர் உனக்கு முக்கியமான ஒரு ஆஃபரும் கொடுக்குது. நிறைய ஸ்கில்லு, நிறைய பவரும் கொடுக்குது. இந்த டவர் ஏன் உனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான கவனிப்பு கவனிக்குதுன்னா, இந்த டவருக்கு புதுசான ஒரு எண்டிங் வேணும். இது வரைக்கும் முடிஞ்ச எண்டிங் எதுவுமே சரியில்லை. இதுக்கப்புறம் அது வேற எண்டிங் எதிர்பார்த்து தான் இந்த டவர் ஒட்டு மொத்தமா உன் மேல நம்பிக்கை வச்சு அது ஒன்ன வச்சு காய் நகர்த்துது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது டவருக்கு புதுசா ஒரு எண்டிங் வேணுமா, அது என்ன புது எண்டிங் சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு காட் ஆஃப் டார்க்னஸ் என்னால இதுக்கு மேல இந்த கேத்ரினோட உடம்புல இருக்க முடியாது, நான் போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னோட அப்பர்சன்டி ஒருத்தைய நான் அனுப்பி வைக்கிறேன், அவ உனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா, இந்த உடம்புல என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது, நான் போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய், நீ கேத்ரினை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேத்ரினோட உடம்புல இருந்து காட் ஆஃப் டார்க்னஸ் வெளியே போயிருவாங்க. கேத்ரின் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ கேத்ரினை பார்த்து அவளுக்கு ஒன்னாகலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வாடுக்குள்ள இருக்க டேம்ஜின் வு நம்ம ஹீரோவை பார்த்து டேய் மச்சி அங்க பாரு, எல்லா காடையும் ஒரே ஆளா நின்று காட் ஆஃப் டார்க்னஸ் கொண்டுட்டாங்க, இது என்னால நம்பவே முடியல, அவங்க கிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ ஆமா அவங்க மத்த கடவுளை கொல்ற அளவுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு டேம் ஜின்வு ஆமா மச்சி நல்ல வேலை நீ அந்த காட் ஆஃப் பேட்டில் கூட சண்டை போட்ட, இவங்க உன் கூட சண்டைக்கு வந்திருந்தாங்க, அவ்வளவுதான் உன் நிலைமை அதோ கதி, நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு அங்க ஒருத்தங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க தானே சங்கு அப்படின்னு சொல்ல, யாரு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவன் நம்ம ஹீரோ பார்த்து என்ன காட் ஆஃப் டார்க்னஸ் தான் அனுப்பி வச்சாங்க, அவங்களோட அப்பரசண்டி தான் நான் அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோவோ சரி இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸோட அப்பரசண்டி என் பேரு ஆரியா, என்ன காட் ஆஃப் டார்க்னஸ் தான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுவேன், இந்த டவர் முழுக்க கடைசி வரைக்கும் உங்க கூடயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ என்னது நீ இந்த டவர் முழுக்க ஏன் கூடயே இருப்பியா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டேம் ஜின்வு நம்ம ஹீரோவை பார்த்து மச்சி பயப்படாத மச்சி, அவ காட் ஆஃப் டார்க்னஸோட அப்பரசண்டி தானே, அவளை பார்த்தா கெட்டவ மாதிரி ஒன்றும் தெரியல, அவ ஹெல்ப் பண்ற மாதிரி தான் தெரியுது, அவ ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை கேட்டு அப்படியா, அப்படின்னா இங்க பாரு காட் ஆஃப் டார்க்னஸோட அப்பரசண்டி உன் பேர் என்ன ஆரியா, ஆரியா இங்க பாரு நான் சொல்றதை கவனமா கேளு, உன்னை நான் நம்புறதா இல்ல, அதுக்கு நம்ம இப்போ ஒரு சபார்டினேட் அக்ரிமெண்ட் போடணும், இதுல நீ கையெழுத்து போட்டா எனக்கு நீ துரோகம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சோலோ லெவலிங் நியூபியில நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானோ அதே தான் இங்க நம்ம சங்கும் பண்றான். அதுல சைன் போட்ட உடனே இங்க அந்த ஆரியா பொண்ணுக்கு பவர் ரொம்ப அதிகமாயிரும். அந்த பவரை கொடுத்தது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அந்த ஆரியா பொண்ணு நீங்க எனக்கு பவர் கொடுத்துருக்கீங்களா, உங்களை பார்த்தா என்னோட காட் ஆஃப் டார்க்னஸ் தான் ஞாபகம் வராங்க, நீங்க அவங்கள மாதிரியே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உடனே என்னோட ஃப்ரெண்டு கேத்ரினை சரிப்படுத்த அவன் மயங்கிருக்கா பாரு அப்படின்னு சொல்றது கேட்டு அந்த ஆரியா பொண்ணு இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஏன்னா என்னோட காட் ஆஃப் டார்க்னஸ் சாதாரண மனுஷங்குள்ள பூந்தாங்கன்னா அவங்களால ஒரு வாரத்துக்கு எந்திக்கவே முடியாது, அவங்களோட சக்தி அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமானது, கேத்ரினால இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்ணை திறக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆரியா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், உங்ககிட்ட 2 ஹோலி கிறிஸ்டல் இப்ப இருக்குது, அதனால மத்த கேம்ப்ல இருக்க மத்த எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ என்னது எல்லாரும் என்ன தேடி வருவாங்களா, அப்படின்னா என்னோட டீமை தேடி தானே வருவானுங்க, ஐயோ சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க செம்ம ஜம்ப் பண்ணி பறந்து போவாரு. அதை பார்த்து அந்த ஆரியா நம்ம ஹீரோவை என்னங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம ஹீரோவோ உடனே கேத்ரினை கூப்பிட்டுட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா பறந்து போகும்போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் எப்படி இதை கவனிக்காம விட்டேன், சண்டையில இதை எனக்கு சுத்தமா மறந்துருச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, இப்ப கேத்ரின் வெளியே வந்துட்டானா நான் போட்ட பேரியர் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படின்னா முதல் ரேங்க் காரணம் 2வது ரேங்க் காரணம் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க தெரியலையே, சே இதை நான் மிஸ் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா அங்க போவான். ஆரியா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஏங்க மெதுவா போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. கட் பண்ணா முதல் ரேங்க் காரணம் 2வது ரேங்க் காரணம் இருக்க இடத்துல பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. இவங்க முதல் ரேங்க் காரணம் 2வது ரேங்க் காரணம் அடி வாங்கி அவ்வளவுதான் மயங்கி கிடக்குறானுங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சே நான் நினச்ச மாதிரியே நடந்திருக்குது, இந்த மாதிரி நான் நடக்க விட்டுருக்கவே கூடாது, இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு, இவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சாலுமே இவங்க மேலே ஏதோ பாய்சன் ஏறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்டு அங்கே ஆரியா பொண்ணும் ஆமாம் அவங்க மேலே பாய்சன் தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு 1 மாதத்துக்கு இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும், இவங்களுக்கு திருப்பி நீங்கள் பூமிக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆரியா பொண்ணு சொன்ன நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் 2வது ரேங்க் 2 பேருமே பூமிக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் கையில் இருக்க ஹோலி கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ஒரு மேஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ண நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு காட் லெவல் பவர் கிடைக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி ஆக்வர்ட் காட், கிளம்சி காட், ஃபால்ஸ் ஆஃப் மிசரி காட், பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, ஆக்வர்டு, ஃபால்ஸ் ஆஃப் மிசரி எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான பேர், அவங்களாம் லோ லெவல் காட்ஸ்,
அவங்க நம்ம ஹீரோவை ஒன்னா சேர்ந்து அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்கிரீன் பாப்பாய் சொன்ன உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி லோ கார்ட்ஸ் எல்லாருமே எதுக்கு என் மேல குறி வைக்கிறாங்க, இவங்களுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த ஆரியா, என்னது அந்த மாதிரியான லோ லெவல்ல இருக்க கார்ட்ஸ் எல்லாம் உங்களை குறி வைக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் சங்கு, நீங்க ஒரு ஆர்டர் எனக்கு கொடுங்க, நானே அவங்க எல்லாத்தையுமே கொன்னு போட்டுறேன் சொல்லுங்க சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறத பார்த்துட்டு டேம் ஜின்வோ மச்சி அவளுக்கு ஏதோ மண்டக்கோளர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அந்த கேம்பஸ் அந்த நிறைய பேர் ஓடி வருவானுங்க. டே சங்கு உன்னை கொல்ல வந்துட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்க ஒரு மூன் லைட் பவர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாரு. அங்கே ஒரு நிலா மாதிரி வரும். அதை ஓடி வந்துட்டு இருந்தவங்க பார்த்துட்டு என்னது நிலாவா, இது எப்படி இவ்வளோ கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்த உடனே எல்லாருமே ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயையோ ஏன் இப்படி அழுறன்னு தெரியலையே, அழுதுகிட்டே இருக்கோமே, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போதான் அந்த மூன் லைட்டோட பவர் என்னன்னா, இதை பார்க்குற எல்லாருமே அப்படி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான பவர் தான் அந்த மூன் லைட்டுக்குள்ள பவர். உடனே நம்ம ஹீரோ ஹோலி லைட் டெக்னிக்கை போட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள 41 பேருக்கிட்ட நிறைய பேர் செத்து போயிடுவானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மூன் லைட் பவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, நான் அந்த மண்டக்குள்ளார் தேவதைகிட்ட இருந்து எடுத்தேன், இது உண்மையாலுமே ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஆக்வர்ட் காட், கிளம்சி காட், ஃபால்ஸ் காட் ஆஃப் மிஸ்ரி இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்களோட உடம்புங்கிறது ஒரு அவதார உடம்பு, இது வேற ஒரு உடம்பு தான், அவங்களோட உண்மையான உடம்பு இது கிடையாது. அவங்க பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி வந்து நிப்பாங்க. அப்ப அந்த ஆக்வர்ட் கார்டு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கான், நீ ஃபீல் பண்ண போறடா பையா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க அந்த கிளம்சி கார்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ கடவுள் இல்லைன்னா எப்படா இவ்வளவு தூரம் வந்த, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த ஃபால்ஸ் காட் ஆஃப் மிஸ்ரி நம்ம ஹீரோவை பார்த்து, இதுல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு, இந்த டவர் இவனுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னா அது விதி மீறலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, இவங்களை பார்க்கறதுக்கு கடவுளா இருந்தாலுமே பொம்மை மாதிரி தான் இருக்கானுங்க, டேய் நீங்களா சாதாரண பொம்மை மாதிரி இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதை கேட்டு அந்த 3 பேரும், நீ பேசுறதுக்கு வருத்தப்பட போறடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவானுங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருப்பாரு. அவங்க விடாம நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருவானுங்க. நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு, இவங்க சாதாரண பொம்மை மாதிரி இருந்தாலுமே இவங்களும் கடவுள் தான், இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.